பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர்களை சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த தாமிரபரணி ஆறை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறல்ல. ஒரு ஆறு என்பது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு மனிதருடைய ஆசீர்வாதத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் இந்த ஆறுகள். இந்த தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவன் நதி. நான் சொன்னேன், பாபநாசம் டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர். இந்த தண்ணீர் மழை காலத்துல ரொம்ப வெள்ளமாய் தண்ணி போகும். பெரிய ஒரு ஆறாக அது ஓடும். தண்ணீர் ஏராளமாக போகும். இந்த தண்ணீர் வீணாக போய் கடல்ல ஒரு காலத்துல கலந்து கொண்டிருந்தது. அப்ப அது அங்கே தடுப்பு அணைகளை கட்டி நீர் பாசனத்திற்காக, விவசாயிகளுடைய நன்மைக்காக சின்ன சின்ன டேம்கள், தடுப்பு அணைகளை கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அணை கூட வெள்ளைக்காரங்க காலத்துல பிரிட்டிஷார் கட்டி இருக்கிறாங்க. இந்த விவசாய மக்களுக்கு, நிலங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று இந்த அணைக்கட்டை கட்டினதுனால இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாய நிலங்கள் எல்லாம் செழிக்கிறது. பாருங்க, அவங்க நமக்கு என்ன, நம்ம பணம் சம்பாதிச்சுட்டு போலான்னு நினைச்சிருந்தா இந்த நன்மை நடந்திருக்குமா? இல்ல, இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யணும்ன்ற ஒரு நல்ல இறுதி இருந்ததுனால இந்த மாதிரி அணைகளை எல்லாம் கட்டி மக்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அதை நினைத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னது ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஜெயம் கொடுப்பேன், உனக்கு நன்மை செய்வேன், உனக்கு இந்த நன்மைலாம் நடக்குன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. 1 வருஷம் ஆகிப்போச்சு, ஒன்னும் நடக்கலையே. 5 வருஷம் ஆகிப்போச்சு, ஒன்னும் நடக்கலையே. சில வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு, சிலது இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில சமயம் அப்படிதான். சில வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற சில காலங்கள் ஆகும். சில சமயத்துல நம்ம மறந்துட்டா கூட வாக்கு கொடுத்த ஆண்டவர் மறக்க மாட்டார். என் வாழ்க்கையில கூட அதை பார்த்திருக்கிறேன். சில வாக்குத்தத்தம் ஒரே வருஷத்துல நிறைவேறி இருக்குது. சில வாக்குத்தத்தை நிறைவேற 5 வருஷம் ஆயிருக்குது, 10 வருஷம் கூட ஆயிருக்குது. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளில் ஒன்றாகில இனி தாமதிக்காது. இந்த தாமதிக்க ஒரு சோர்வு வந்துடும். பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நீ இந்த வருஷம் நிறைவேறும், அடுத்த வருஷம் நிறைவேறும், இந்த வருஷம் குழந்தை பிறந்தோன்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. 25 வருஷம் ஆகிவிட்டாரு. எவ்வளவு நீண்ட காலம் இல்ல, மன சோர்வை கொடுக்கும். அந்த மாதிரி நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டு சொல்றாரு, இனி நான் தாமதிக்க மாட்டேன், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் ஆண்டு சொல்றார். சந்தோஷம் தானே? உங்களை பார்த்தா சொல்றாரு, என் மகனே, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். என் மகளே, நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். என் ஊழியக்காரனே, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நீ சோர்ந்து போகாதன்னு சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இதை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை தீவிரமா நிறைவேற்றுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு அற்புதம் நடக்கும். தகப்பனை, நீர் சொல் தவறாத தேவன், வாக்கு மாறாத தேவன், ஏற்ற காலத்தில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு, இந்த ஊழியக்காரருக்கு, இந்த ஊழியக்காரிக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க. இனிமேலும் தாமதிக்காதபடி துரிதமாக அதை செய்து கொடுங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கண்டு மகளை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.